கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய கொள்கை மற்றும் வேலை திட்டம் இவ்வாறு வெளியிடப்பட்டது. இந்த இருளை இறந்த காலத்திற்கு ஒப்படைத்துவிட்டு நல்லதொரு உதயத்தை எமது நாட்டினில் உருவாக்க முடியும் எனும் அதீத நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்பு எமக்குள்ளது. முதலாவதாக நான் கேட்பது என்னவென்றால், ஏனைய விடயங்களை சற்று புறந்தள்ளி இந்த பிரஜைகள் தொடர்பில் காணப்படும் வெளிப்பாடு எப்படி உள்ளது? போலீசுக்கு சென்று கேள்வி கேட்கும் போது ஒருவர் மௌனமாக இருப்பாராயின் போலீஸ் அதிகாரி முதலாவதாக ஊமை போன்று இருக்காமல் கதையுங்கள் என கூறுவார். ஒருவரை துன்புறுத்த, ஒருவரை புண்படுத்த பயன்படுத்தும் வார்த்தையாக இதனை மாற்றியுள்ளனர். என்னையும் மச்சக்காரர் என கூறுவர். அது பரவாயில்லை. மற்றவரிடம் இருக்கின்ற ஏதேனும் ஒரு இயலாமை அவர் பிரார்த்தனை செய்து கிடைத்த ஒன்றல்ல. தொலைக்காட்சி ஒன்றில் முன்னாள் ஜனாதிபதி ஒரு விடயத்தை கூறினார். கொள்கை பிரகடனம் தேர்தல் காலத்தில் கூறுபவை அல்லவா, அதனை அவ்வளவு பாரதூரமான விடயமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என கூறினார். இன்று நாம் முன்வைக்கும் இந்த கொள்கை பிரகடனம் என்ன? உங்களுக்கும் எனக்கும் இடையிலுள்ள இணைப்பு, ஆட்சியாளர்களுக்கு இடையிலுள்ள பிணைப்பு, இந்த சமூகத்தில் பங்காளராக நடக்கும், கதைக்கும், சிரிக்கும், ஒருவரை ஒருவர் அன்புடன் அணைக்க, இன்ப துன்ப பகிர்ந்து கொள்பவர்களாக நாம் மாற வேண்டும். அதற்கு தேவையான மாற்றத்தை தேசிய மக்கள் சக்தி மேற்கொள்ள தயார். நாம் எவ்வளவு கொள்கைகளை தயாரித்தாலும் அந்த வரைவிலிருந்து நாம் எவ்வளவு மேலெழுகின்றோம் என்பதை காட்டுவதற்கே தயாரிக்கின்றோம். சில துறைகளில் நாம் பொருளாதார வளர்ச்சியுடன் எவ்வாறு முன்னோக்கி செல்வது என வரைவை தயாரிக்கின்றோம். எனினும் இந்த கொள்கை மனிதாபிமானத்திலேயே தயாரிக்கப்படுகின்றது.